வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரி சுரைப்பார் ஏறிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரெம்பாவாய், எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரெம்பாவாய். திருப்பாவையின் 30வது பாசுரமும் இறுதி பாசுரமும் ஆகிய இந்த வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்ற பாசுரத்தை திருமாலின் திருநாமப்பாட்டு என்றே குறிப்பிடுவர். இது திருப்பாவையின் நூல் பயனாக கருதப்படும் பாசுரம் ஆகும். சந்திரன் போன்ற அழகிய குளிர்ந்த முகத்தை உடையவர்களும் அழகிய ஆபரணங்களை அணிந்தவர்களுமான ஆயர்குல சிறுமியர் அலைகள் மிகுந்த பார்க்கடலிலிருந்து தேவர்களை காப்பதற்காக அமிர்தம் கடைந்தெடுத்து அருளிய மாதவனை, மகாலட்சுமியின் பதியான பெருமாளை, கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனை, ஸ்ரீ கிருஷ்ணனை போற்றி பணிந்து துயிலெழுப்பி மார்கழி நோன்பிற்காக பறை பெற்று கொள்ள பாடிய பாசுரங்கள் இந்த திருப்பாவையின் 30 பாசுரங்களும். இந்த புருஷார்த்தத்தை பெற்று உய்யும் வழியை பாசுரங்களை ஆக்கி அருளிய அழகிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் திரு அவதாரம் செய்த தாமரை மாலையை அணிந்திருக்கும் பட்டர் பிரான், வித்வான்களுக்கெல்லாம் தலைவரான பெரியாழ்வாரின் திருமகளான ஆண்டாள் எனப்படும் கோதை நாச்சியார் அருளி செய்த தமிழ் பாமாலையாகும். இந்த திருப்பாவையை திரள் திரளாக பக்தர்களின் சங்கமத்துடன் 30 பாசுரங்கள் முழுவதையும் ஒன்றையும் தவறவிடாமல் உரைப்பவர்கள் 4 பெரிய மலைகள் போன்ற திருத்தோள்களையும் செவ்வரி ஓடிய அழகிய செந்தாமரை கண்களையும் உடைய திருமுகத்தை கொண்ட பெருமாளின், மகாவிஷ்ணுவின் அருளாக எல்லா செல்வத்தையும் எப்போதும் எல்லா இடங்களிலும் பெற்று பரம ஆனந்தத்தை அடைவர். திருப்பாவையின் 30 பாசுரங்களையும் வைணவ பக்தர்கள் அறிந்திருப்பது மிகவும் அவசியம் என்பதை பின்வரும் பாடல் வெகு தெளிவாக சொல்கிறது. பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் அவ்வைந்தும் ஐந்தும் 25 மற்றும் 5 30 பாசுரங்களை அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. ஆதலால் ஆண்டாள் காட்டிய வழியில் இந்த திருப்பாவை 30 பாசுரங்களையும் பாராயணம் செய்து திருமாலின் அருளை பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.